ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. எஸ், அந்த சாரியில் அந்த ப்ளவுஸில் 2 லுக் எடுத்துட்டோமா. இப்போது இந்த ப்ளவுஸில் இந்த சாரிலையும் 2 லுக் எடுக்க போகிறோம். எஸ், இது கொஞ்சம் கிராண்டான லுக் இது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குந்தன் ஸ்டோன் இருக்கும். குந்தன் ஸ்டோனாவே ரொம்ப கிராண்டாக தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால் குந்தன் ஸ்டோன்லேயே கொஞ்சம் கிராண்டாக அதுலேயே மினிமலிஸ்ட்டாக நெக்ஸ்ட் லுக் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிறது அகெயின் வந்து மெட்ராஸ் சாரியில் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் வந்து எங்கள் அக்கா பேர் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குது. அழகாக ஸ்லீவ்லெஸ் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. லைட் பேஸ்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. டார்க் ஷேட் தான் அதில் பேஸ்டல் கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த ஆக்சசரிஸும் வந்து அகைன் அவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்கப்பும் அவங்க தான் போட்டது. எனக்கு ஹேர் ஸ்டைல்ஸும் அவங்க தான் பண்ணாங்க. எனக்கு ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் எனக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வாங்க நம்ம ஜுவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த ஜுவல்லரி செட் தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த ஜுவல்லரி செட் பார்த்தீங்கன்னா அழகாக ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குந்தன் செட்டு. சரி, நல்லா அழகாக சோக்கர் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இருக்க ஆக்சுவலி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வெறுமனே சோக்கர் போடலாம், அப்படி இல்லையா வெறுமனே கமல் போடலாம், அப்படி இல்லையா வெறுமனே நெத்தி சுட்டி போடலாம். இது வந்து நெத்தி சுட்டியோட செட் தான். இது நான் பிக்சர் ஆட் பண்ணிக்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 213 தான். 213 ருபீஸ்லாம் தாராளமாக வாங்கலாம். 213க்குலாம் இந்த மாதிரி ஜுவல்லரி செட் வந்து 213லாம் கொடுத்தானா நல்லது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு இது. சரி, அதோட ஃபினிஷிங் அதோட குவாலிட்டிலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சீரியஸ்லி கீழே அழகாக ஃபினிஷிங்க்கு ஒரு சின்ன முத்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபினிஷிங் அழகாக முத்தாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப பக்கா அப்படி இருக்குது. எங்கேயுமே குத்துற மாதிரி எனக்கு உனக்கு டிஸ்கம்ஃபர்ட் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கு. இதுக்கு வந்து குந்தன் ஸ்டோனுக்கு லைட் கலரில் பேஸ்டல் கலரில் அழகாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிறதும் இல்லாமல் அழகாக இந்த ஒர்க் வச்ச மாதிரி நம்மளுக்கு அழகாக ஜுவல்லரி செட் பண்ணி கொடுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 213 தாராளமாக வாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது எங்கள் அக்கா வந்து எல்லாத்துலேயுமே 2 ஆப்ஷனாக பிடிச்சிருந்தாங்க. எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து வேர் பண்ணலான்ட்டு இதில் 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த செட்டில். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம், எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம். இதுதான் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. இது ரேஞ்ச் பார்த்தா 315. இது 213. இது எப்படி இருக்கு? இது 315. இதோட குவாலிட்டி இது இப்படி பார்க்க நம்மளுக்கு எல்லாம் குந்தெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் வேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அந்த கோல்டிஷ் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதனால எனக்கு பிடிக்கல. இதுக்கு வந்து பேர் பண்ற மாதிரி ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. தெரியுது அவங்களுக்கு. நான் வேர் பண்ணது ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கும் கழுத்து ஃபுல்லா. அது வந்து நம்ம ப்ராட் நெக்குக்கு அது மாதிரிலாம் போடலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி. இதுக்கு பேர் பண்ற மாதிரி சேம் ஃபினிஷிங்லயே வந்து இயரிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது நான் போட்டுருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் 2 பேருமே வந்து அக்கா சொன்னாங்க நீ இதே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதே நான் வேர் பண்ணிக்கிட்டேன் கம்பேர் டு திஸ். இது தனியாக பார்க்கும்போது இதுவும் நல்லா தான் இருக்கு. ஓகே, நாட் பேட். ஆனால் வெயிட்லெஸ். இது கொஞ்சம் நான் வேர் பண்ணி கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய குந்தன் இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் தான். இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 வளையல் 2 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சைட் பேங்கிள். இதே சாரிக்கு ஒரு லுக் போடும் பார்த்தீங்களா, அதுக்கான வாங்கினது இது. பட் இது நல்லா இருக்கே சொல்லி இது ஆட் பண்ணேன். பட் இதுக்கு ஆக்சுவலாக வந்து இதுதான் பேர் பண்ணணும். நம்ம தெரிஞ்சா உங்களுக்கு இதுதான் பேர் பண்ணும். 2 சைடு பார்டர். ஆக்சுவலி இதோட சென்டர் பேங்கிளுக்கு இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 182. இந்த 4 பேங்கிளும் இந்த சென்டரில் இருக்க எல்லா பேங்கிலுமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா 182 தான். தாராளமாக நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, இதுலேயும் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் இப்போ பார்த்தீங்களா குந்தன் அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட்ஸ் கொடுத்து இங்கே நடுவில் சென்டரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. இது வந்து 400 சம்திங். இது நான் இப்போ இன்னொரு லுக் காட்டுறேன். அப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல் டீல் காட்டுறேன். அது ஃபுல் பேங்கிள் செட்டோட காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எங்கேயும் டிஸ்கவுண்ட் கிடையாது. எனக்கு 2.8ல நான் சைஸ் வாங்கினேன் இதோட பேங்கிள் சைஸு. ஓகே, நைஸ், நல்லா இருக்கு. பட் ஆனால் இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா சம்கி இந்த ஜீனா எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கில் தெரியுதா உங்களுக்கு எட்ஜஸ்ல அது மட்டும் கொஞ்சம் ஸ்கின்ல ஒட்டுது. தெரியுதா உங்களுக்கு என் ஸ்கின்ல க்ளாஸியாக இருக்கு பாருங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒட்டியிருக்கு. ஓகே, பட் ஆனால் ஓரளவு தாளமாங்க 182க்கு தாளமாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய ஸ்டோன் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த மூக்குத்தி. ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். நான் வேர் பண்ணியிருக்க ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு தான். இதுவும் டப்ஸ் தான். இதுக்கு கூட அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயினாக ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து ரெட் அண்ட் க்ரீன் மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் சாரீஸ்லாம் வேர் பண்ணுறீங்கன்னா வேர் பண்ணுங்க தாராளமாக நல்லா தான் இருக்கும். 103 ருபீஸ் இது ஒரு ரேஞ்சு.
நல்லா இருக்கு. see நல்லா கிளாஸியா இருக்குல்ல. ஆக்சுவல் பேர் பண்ண வேண்டியது இதுதான். இது உங்களுக்கு இந்த மாதிரி முத்து கொடுத்து இந்த கீழே வந்து ஒயிட் பீஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 269. இது ஓகே. நல்லா ரொம்ப கிராண்டா போடணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரிலாம் வேர் பண்ணலாம் நீங்க. நைஸ். ஓகே 269 தாராளமா வாங்கலாம் நினைக்கிறேன். நல்லா ஃபெஸ்டிவல் கிராண்டா தெரிஞ்சதுல அதனாலே வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துலாமா என்னோட கிளச் பார்த்துடலாம் வாங்க. கிளச் எஸ் இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதோட ஒர்க்ஸ்லாம் பாருங்கள், அழகாக ஸ்டோன்ஸ் வச்சு டீட்டெயிலிங் கொடுத்து. இந்த ஃப்ரண்ட்டில் இந்த நம்ம ஹோல்டரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த அளவுக்கு ப்ரீமியமாக நான் இது வரைக்கும் கிளச் நான் மீஷோவில் வாங்கினது கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைனாக ஒர்க்காக இருக்குது. நீங்கள் சில்க் சாரி வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன், இந்த சாரிக்கும் சூட் ஆகுது. நீங்கள் ரொம்ப சில்க் சாரீஸாக நீங்கள் வேர் பண்ணிட்டீங்க, டிசைனர் சாரி வேர் பண்ணிங்கன்னா கூட அவ்வளோ அழகாக சூட் ஆகும். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 839. தாராளமாக எனக்கு 839க்கு. ஓப்பன் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுக்கு ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் குட். இங்கே ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்லிங் போடுறதுக்கு 2 பக்கமும். ஸோ அதை நீங்கள் போட்டு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் பிடிச்சிக்கதான் எனக்கு பிடிக்கும். எப்படி பிடிக்கதான் பிடிக்கும் எனக்கு. நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வேணால் நீங்கள் அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லிங் மாதிரி இது இப்படி வேர் பண்ணால் தான் ரொம்ப அழகு. கையில் எடுத்துக்கிறது தான் அழகு. அப்போ தான் அதோட ஒர்க்ஸ்லாம் நல்லா தெரியும் கிளியராக பார்க்கும் போது. அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. 800 தாராளம் வாங்கலாம், ஒர்த் ஃபார் மணி. நான் அகைன் காட்டுற டீட்டெயிலிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒர்த் ஃபார் மணி சீரியஸ்லி. இது நம்ம நார்மல் ஷாப்லலாம் போனால் 1000 ரூபாய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குல்ல. நைஸ். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது நான் வேர் பண்ணியிருக்க ஸ்லிப்பர் தான். அந்த ஸ்லிப்பர் டீட்டெயிலிங்கும் பார்த்தீங்கன்னா அக்கா வாங்கினது அழகாக அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக வாங்கியிருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுலேயும் அந்த முத்துலாம் வச்சு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு வாங்கினது ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன பேஸ் பிடிக்குன்னா கொஞ்சம் காப்பர் கலரில் இருக்குது. கோல்டன் கலர் இருந்திருக்கலாமோ, ஏன்னா மேலே வந்து இந்த டிசைன் வந்து கோல்டன் கலர் இருக்குது. கீழே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் காப்பரில் இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 378. தாராளமாக வாங்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 சைஸ்ல வாங்கியிருக்காங்க அக்கா. ஓகே ஃபர்ஸ்ட் லுக் முடிஞ்சிருச்சு. இதே அவுட்ஃபிட்ல செகண்ட் லுக் பார்த்தலாமா? இதான் செகண்ட் லுக்கு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்க. இப்போ வந்து நெக்குக்குள்ள எதுவும் போடாமல் எவ்வளோ மினிமலிஸ்டாக இருக்கணுமோ அந்த மினிமலிஸ்ட் தான். மினிமலிஸ்டே கொஞ்சம் ஹையா அந்த மாதிரி. இதோட இயரிங் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது இந்த இயரிங் தான் எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது பாருங்க. அவ்வளோ அழகாக ப்ரீமியமாக இருக்குது. நல்லா வெயிட்டு, ரொம்ப அழகாக, ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டாலுமே அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அந்த லுக்கே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அந்த மாதிரி லுக் தான் இது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 450. தாராளமாக 450க்கு ஒரு செட்டு. இதுதான் ஸ்டேட்மெண்ட் பீஸ் சொல்லும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீஸ். நம்ம நெக்குல எதுவும் போட தேவையில்ல. இது வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. 50க்கு தாராளமாகலாம். என்ன பிடிச்சிருக்கு. ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன், அந்த ஒயிட் முத்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த ஒயிட் பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சிமிக்கியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கில் வலையில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதோட செட்டு தான் இது. இது சென்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, இது ஃபுல் செட் அப்படியே. இதுதான் 450. இது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து 3 லுக்குக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பீட்ஸ் தனியாக யூஸ் பண்ணலாம், அண்ட் இது ஸ்டேட்மெண்ட் பீஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து தனியாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சென்டரில் இருக்க பெரிய பெரிய ஸ்டோன் பார்த்தீங்களா, இது தனியாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த செட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 450 தாராளமாக எனக்கு இந்த 3 செட்டெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் தாராளமாக. நம்ம இந்த லுக்குக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் செட் ஆகாது. நான் போடுறதா இருந்தால் இந்த ஒரே ஸ்டோன் மட்டும் தான் போடுவேன். இந்த ஒரு பேங்கிள் மட்டும், ஸ்டேட்மெண்ட் பேங்கிள் மட்டும் தான் போடுவேன் நான். பட் உங்ககிட்ட எல்லாமே அக்கா வாங்கினது காட்டுமேக்காக தான் நான் இது எல்லாமே காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்று செட் ஆனால் இன்னொன்று செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இத்தனையும் வாங்கினது. பட் ஆனால் ஓவரால் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது இருக்கிறதுல ஹைலைட் அதுதான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த லைட் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்க. ஸ்டோன் ஃபுல்ல இது ரொம்ப அழகான குந்தன் ஸ்டோனு. 234 இது ரேஞ்சு. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வேர் பண்ணிருக்க மாதிரி நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படின்னா நீங்கள் கீழே ஃபுல் கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள்
சிம்பிளா வந்து ஃப்ரெஞ்ச் ஃபிளைட் போடும் பார்த்தீங்கன்னா அது லூஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபிளைட் ஆகும் பாருங்க. இவ்வளோ தூரம் இருக்கும் போட்டு இதை நீங்க சென்டர்ல போடுங்க. ரொம்ப அழகா இருக்கும். கீழே கர்வ்ஸ்லாம் கொண்டாந்து ரொம்ப அழகா இருக்கும். என் டைம் வேண்டதால போட முடியல, மன்னிச்சிடுங்கள். செட் பார்த்தீங்கன்னா வந்து பிரைடே வந்து இந்த லுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு கீழே ஃபுல்லாக கர்ல்ஸ் பண்ணி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பிரைட் செட் இது ஆக்சுவலி. அதனால தான் அவ்வளோ ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கொண்டை போட்டாலோ இல்லை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலோ அது எல்லா லுக்குமே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், ரொம்ப கிராண்டாக காட்டும் நம்மளுக்கு. அது நீங்கள் ஒரு ஈவினிங் ரிசப்ஷன் போகிறீங்கன்னா நீங்கள் கெஸ்ட்டாக போனாலும் வைக்கலாம், ஈவன் பிரைட்ஸே வைக்கலாம். அந்த அளவுக்கான இது ஆக்சுவலி பிரைடல் வேர் தான் இது. அதான் பிரைட்ஸே வைக்கிற பீஸ் தான் இது. ரொம்ப அழகாக 234 தாராளமாக நினைக்கிறேன். 230 எனக்கு ரொம்ப முடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலி எனக்கு இந்த இதில் எனக்கு எல்லாமே எதுவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆகாம ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க அக்காவுக்காகவும் லைக் போட்டு போங்க. ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் இது ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு லுக் இருக்கு, அதை நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லாங்கா வீடியோ போச்சுன்னா உங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பை ஃப்ரம் உங்கள் ஜம்னா அண்ட் மெனக்கா. பாய்.